சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞானம் பாகம் 3 அத்தியாயம் 11. விளக்க உரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். ஆன்மாவின் மூல மைய ஆற்றல் குறித்தே விவரிக்கும் இறுதி அத்தியாயங்கள் பெரும் ஞானம் படைத்தவை. விளக்கம் அறிந்திடுங்கள். 1. ஒரு மனிதன் தனது சுய முயற்சியினால் பற்றுகளை துறந்து இறை லயத்தினில் வாழ்ந்தால் மெல்ல மெல்ல ஆன்ம சக்தி பெருகி சூன்ய சுரபிகளின் ஆற்றல்களை பெற்றிடலாம். அன்பும் பண்பும் உயர்ந்தால் குருதி இளகி மேலேற்றம் கண்டிடும். 2. விடுதலை அடைந்த ஆன்மாவே சூனிய சுரபிகளின் ஆற்றல்களை உணர்ந்து ஏற்க இயலும். ஒரு மனிதன் ஆன்மாவினை விடுவித்த பின்னர் வாழ்கின்ற காலத்தினில் சூனிய சுரபிகளை உணர்ந்து ஏற்கலாம். 3. விடுதலை அடைந்த ஆன்மாக்கள் மீண்டும் புவியினில் பிறவி மேற்கொள்கின்ற தருணத்தில் சூனிய சுரபிகளின் சக்திகளை உணர்ந்து எளிதாய் ஏற்று ஞானம் அடைந்திடலாம். 4. மனிதர்கள் மாயையிலிருந்து விடுபட வேண்டும். அறிவின் இயக்கத்திலிருந்தும் மனதின் இயக்கத்திலிருந்தும் உணர்ந்து விடுபட வேண்டும். பின்னர் உள் உணர்வாக மலரும் உயிரின் இயக்கத்தை ஆழமாய் உணர வேண்டும். 5. சூனிய சுரபிகளை உணர்ந்தால் மாத்திரமே ஆன்மாவினை உணர இயலும் எனில் குருதியின் மென்பொருட்களை ஒடுக்குவதே முதன்மை பணியாக அமைய வேண்டும். 6. உயிர் அணுவின் துணையினை ஏற்று ஆன்மாவினை உணர வேண்டும் எனில் முதலில் உடற்குருதியினை இழக்க வேண்டும். வெள்ளை மற்றும் சிவப்பு அணுக்களில் உள்ள எண்ணற்ற பதிவு பொருட்களை துறக்க வேண்டும். 7. இறைவனையே எண்ணி துதித்து வர பல்வேறு பதிவு பொருட்கள் நீங்கி குருதி தன்மையுறும். நீர்த்து நின்றால் உச்சத்தை அடையும். மனதினை குவித்து இறைவனின் மீது செலுத்தினால் அறிவும் அதனை சார்ந்த பதிவு பொருட்களும் உதிர்ந்து குருதி இழகும். 8. மெல்ல மெல்ல இறை லயத்தினை பூரணமாக ஏற்று நின்றால் மனித வாழ்வு பதம் அடையும். கோப தாபங்கள் தோன்றாது. எடை போடுதல் தோன்றாது. அனைத்தும் ஒன்றே எனும் சத்தியம் புரிபடும். ஏனெனில் குருதி என்பது ஒத்த திரவமாகவே உருவாகின்றது. அதனுள் செலுத்தப்படும் பல்வேறு பதிவு பொருட்களே பேதங்களை உருவாக்கும். அவை யாவும் உதிர்க்கப்பட்டால் ஆன்மாவினை உணரலாம். 9. சூனிய சுரபியினை நோக்கியே பயணிக்க வேண்டும் எனில் முழு கவனமுடன் ஒளி அலைகளை உணர வேண்டும். தனித்து அமர்ந்து விடியலின் முற்பொழுதுகளில் இறைவனை குறித்து சிந்தித்து ஆழமாய் ஒருநிலைப்பட்டால் சூனிய சுரபிகளிலிருந்து வெளிப்படும் ஒளியினையும் ஓசையினையும் செவிமடுக்கலாம். 10. அபூர்வமான அதீத ஆற்றல்கள் நிறைந்த சூனிய சுரபிகளை மனிதர்கள் ஒருநிலை கொண்டு தியானித்தால்
அதன் ஆற்றல்கள் ஒளியாகவும் ஓசையாகவும் உட்கலப்பதனை உணரலாம். சூட்சமமான சூனிய சுரபிகளை உணர்வது கடினம் என்றே இறை உருவங்களை துதிக்க எடுத்துரைக்கப்பட்டது. 11. மகா விஷ்ணுவினை ஆழ்ந்து துதித்தால் உள் மூளையில் வைகுண்ட லோகம் எனப்படும் நாராயண சூனிய சுரபியிலிருந்து ஒரு துளி ஆற்றலானது ஒளியாய் வெளிப்பட்டு ஓர் மின்னல் கீற்று போல் தோன்றி குருதியில் உட்கலப்பதனை உணரலாம். 12. ஒவ்வொரு தெய்வங்களையும் தேவர்களையும் ரிஷிகளையும் பூஜிப்பதன் மூலம் அகத்தினில் சூனிய சுரபியின் ஆற்றல்கள் நேரிடையாக குருதியில் கலப்புறும். ஆன்மாவாகிய இறைவனை உணர்ந்துவிட போராடினால் ஆன்ம சக்தி குருதியில் கலந்து பெரும் உணர்வு நிலை மாற்றங்களை உருவாக்கும். உணர்ந்து ஏற்றிட வாழ்த்துகின்றேன்.